அன்பார்ந்த மைவித்ரி ஆர்ட்ஸ் நண்பர்களுக்கு பணிவான வணக்கம். நண்பர்களே, நாம் கம்பெனியில் இந்த மைவித்ரியில் நம்ம கீழே எப்படி ஆள் சேர்க்குறது, எப்படி ப்ரமோட் பண்ணுறது, எப்படி பேசுகிறது அப்படிங்கிற அந்த ஸ்பீக் நாலேஜ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எடுத்த உடனே எல்லாத்தையும் ஒன்றா சொல்லி பயமுறுத்தி விட்டுறாங்க. இது ஒரு படிப்படியாக நீங்கள் சொல்லி புரிய வச்சா தான் நீங்கள் படிப்படியாக ஒவ்வொரு ஆளாக நீங்கள் உங்களுடைய டவுன்லோடை ஸ்பான்சராக நீங்கள் சேர்க்க முடியும். அப்படி சேர்த்தா மட்டும்தான் அவங்கள ஒவ்வொன்றா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் தான் நீங்கள் சொல்லி அவங்கள ஏர்ன் பண்ணணும். அப்படி அவங்க ஏர்ன் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏர்னிங்க நிற்கலாம். இது ப்ரொசீஜர். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம விஷயத்துக்கு வரேன். அதாவது நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. மைவித்ரி கம்பெனி கோயம்புத்தூரில் பெரிய ஒரு ஃபேக்ட்ரியாக இயங்கிட்டு இருக்குது. இந்த கம்பெனி பொறுத்தவரை என்னென்னா, நீங்கள் பெரிய உழைப்பெல்லாம் போட வேண்டியது. உங்களுடைய ஒர்க் என்னவோ அது ரொட்டீனாக பார்த்துட்ருங்க. அதே மாதிரி பெரிய முதலீடுலாம் போட வேண்டியது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் நண்பர் மூலிமா ஜாயின் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கட்டும், தெரியாத நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை தெரியாத நண்பர்களாக நீங்கள் விருப்பம் இல்லைன்னா தெரிஞ்ச நண்பர்களோட சேர்ந்துக்கோங்க. எப்படி சேர்ந்தாலும் நீங்கள் ஒரு முறையாக நீங்கள் அவர் கீழே சேர்ந்து ஆகணும். அது நீங்கள் முதலீடு இல்லாமல், உழைப்பு இல்லாமல், நீங்கள் உங்களுடைய டைம் இருக்கிறப்போ ஒரு நிமிஷம் கம்பெனியுடைய விளம்பரத்தை பார்க்க சொல்கிறாங்க. நம்ம மொபைலில் எதையோ பார்க்குறோம், எதையோ வேஸ்ட் பண்ணுறோம், டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம். அதில் ஒரு நிமிஷத்தை இதில் வேஸ்ட் பண்ணுங்களேன், அதுக்கு ஒரு 5 ரூபா நமக்கு கிடைக்குது. அந்த 5 ரூபாங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஒரு பிச்சை காட்டால் கூட 1 ரூபா கிடைக்க மாட்டேங்குது. அந்த 1 ரூபா கேட்குறது எவனா போட மாட்டானா, கொடுக்க மாட்டானா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது ஒரு விளம்பரத்தை பார்க்க சொல்லி ஒரு 5 ரூபா கொடுக்குறாங்க. அதை நம்ம கீழே ஒரு 3 பேர் சேர்க்கும்போது அவங்க இப்போ ஒரு ஸ்பான்சராக வரும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அடிஷ்னல் சப்போர்ட், ஒரு இன்கம், அதாவது ஒரு எச்சி ஆகிறதுக்கு உண்டான ப்ரொமோஷன் அடிஷ்னல் அது கிடைக்குது. அது கிடைக்கும்போது நமக்கு ஒரு பிஸ்னஸ் பிஎம்மாக மாறும்போது நம்ம ஒரு சொந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது 300 ரூபா போட்டு வாங்குகிறோம். ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், நம்ம ஒரு 7 ரூபாயோ டெவலப் ஆகிறோம். அப்படியே ஒரு 15, 45, 135 இப்படி போயிட்டே இருக்குது. நம்ம கீழே ஒழுங்கு அதே மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட பேச வேண்டியது, இதை ஒரு டெய்லி ஒரு விளம்பரம் பாருங்கள், ஆப்ஷன் இல்லாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் எப்படி சேர்ந்தீங்களோ அதே மாதிரி உங்களை எப்படி ஒருத்தர் சேர்த்தாரோ அதே மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட இதே மாதிரி பேசுங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அடுத்து ஒரு 7 ரூபீஸ்க்கு நீங்கள் டெவலப் ஆகிக்கோங்க. நீங்கள் மாதம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வாட்டி தான் வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 3 பேர்கிட்ட பேசுங்க. அவங்கள எச்சி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்ன முயற்சி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த 100 ரூபாயை சம்பாதிக்க சொல்லிடுங்க ஆப்ஷன் இல்லாமல். அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் வாங்கி சொல்லுங்கள். ஒரு பிஸ்னஸ் வேல்யூ கிடச்சிரும். பிஎம், அதாவது பிஸ்னஸ், பிஎம்னா பிஸ்னஸ் மெம்பர் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் ஆகிடும். அதுக்கு உண்டான ஒரு இன்கம் கிடைக்குது. நமக்கு ஒரு 15 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க. 3 பேருங்கும்போது நமக்கு ஒரு 45 ரூபா வருது. ஸோ இது ஒரு பக்கம் ஒரு இன்கம். ரீபர்ச்சேஸ் இன்கம்ங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ், நமக்கு தேவையான பொருள், ஏதாவது பிடிச்ச பொருள் வாங்கினா கூட அதுக்கு ரீபர்ச்சேஸ் கிடைக்குது. அதுக்கு உண்டான ஒரு வேல்யூ கிடைக்குது, பிஸ்னஸ் வேல்யூ கிடைக்குது. இது ப்ரொசீஜராக ஒரு கம்பெனி கரெக்டாக இது பிளான் பண்ணி அந்த கம்பெனியும் வாழணும், மெம்பர்ஸும் வாழணும். அது அவங்க சொன்ன மாதிரி வாழ வைத்து வாழுங்கிற அந்த கான்செப்ட் எல்லாத்துக்குமே பொருந்துது. இதை நீங்கள் முழுமையாக இறங்கி வேலை பார்த்தாலே போதும். நீங்கள் இறங்கி வேலை பார்க்க வேண்டியது ஒரு முழு நாள் அல்ல, 24 மணி நேரம் அல்ல, ஒரு நிமிடம், ஜஸ்ட் 60 செகண்ட். நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கு வேஸ்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சிறுவழி பெருவளம் என்று இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.